ஆண்டவரும் மரும ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்லது ஒரு காலை நேரத்தில் இயேசுவோட பேசும்ட இன்னொரு எபிசோடாகிய இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கத்தனமை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கத்தோடைய பெரிதான கிருபையில் இந்த நாட்களில் நாம் தேவனுடைய இந்த செயல்பாடுக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஜனங்களை வித்தியாசமாய் அவர் ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கே ஒரு முக்கியமான பகுதி வேதத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகத்தில் ஒரு அருமையான ஸ்திரீ தேவ சமூகத்தில் வந்து விண்ணப்பிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு காலையில் உங்கள் ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தருவார். 1 சாமுவேல் அப்படின்னு சொல்லும்போது 1ஆம் அதிகாரம் என்பதே நமக்கு தெரியும். யாரை குறித்து நம்ம பேச போகிறோம்னு சொல்லி அன்னாள் என்றதான ஒரு ஸ்திரீ குறித்ததான ஒரு காரியங்கள். இந்த ஸ்திரீக்கு புத்திர பாக்கியத்திற்காக அவங்க வேண்டிக் கொள்ளுகிற ஒரு காரியம், பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை. பிள்ளை இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், திருமணமாகி 12 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் பிள்ளைங்க இல்லைன்னா அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கட்டாயம் ஸ்திரீமார்களாக சகோதரிகளாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். திருமணமாகி 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல, இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, 1 வருஷம் தான் ஆச்சு 2 வருஷம் தான் ஆச்சு, கட்டாயம் கர்ப்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி. திருமணமாக 8 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னா வெளியில் போகிறதுக்கும் கொஞ்சம் அச்சப்படுவாங்க. இன்னொருத்தர் வந்து இவங்களை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியிலையோ மற்ற நல்லது கெட்டதுக்கு கூப்பிடுறதுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். காரணம் அப்படி போல் ஒரு சூழ்நிலை சமுதாயங்கள், இன்றைக்கு காலத்தின் சூழ்நிலைகள். அப்படி போல் ஒரு நிலைமை தான் இந்த அன்னாள் என்ற ஸ்திரீக்கு ஒரு நெருக்கமான ஒரு நிலைமை. எப்படியாகலாம் ஆண்டவர் எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி ஏலி என்ற ஒரு ஆசாரியர் தேவாலயத்தில் தேவனுக்கு தொண்டு செய்கிற பணிமுட்டுகளை செய்கிறதான ஒரு மனுஷன். இப்போது அன்னாள் வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்தில் அப்படியே உதட்ட அசைத்து அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. உதடு மாத்திரம் அசைத்து கொண்டு இருக்கிறது, உள்ள தேவனிடத்தில் உறவாடி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நம்ம உள்ளங்கள் கூட தேவனிடத்தில் உறவாடணும், உள்ளத்தில் தேவனிடத்தில் பேசணும். தேவன் முகமுகமாய் நம்ம இடத்துல பேசுகிறவர், உள்ளத்தில் என்னென்று ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். அப்படி உள்ளம் இந்த மனசு தேவனிடத்தில் பேசி கொண்டிருக்கிறது, உதடு மாத்திரம் அசைத்து கொண்டிருக்கிறது. இப்போ அன்னாளுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை. இவ குடித்துட்டு மது போதையில் வந்து பின்னாற்றி கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லி. ஆனால் இவங்களுடைய காரியம் என்னென்னா, ஆண்டவருக்கு எப்படியாகலாம் எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை உண்டாக்கணும், எனக்குள்ளே இருக்கிறத குறைய மாற்றணும்னு சொல்லி. ஆண்டவர் நிச்சயமாக குறைகளை மாற்றுகிற தேவன். இந்த கால நேரத்தில் நீங்கள் என்ன குறையாக இருக்கலாம், உங்கள் குறைகளை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுகிற தேவன். அப்படி இந்த அன்னாளுக்கு ஒரு குறை என்னென்ன, புத்திர பாக்கியம் இல்லை, ஒரு குழந்தை இல்லை. எல்லாரும் பரிகாசிக்கிறாங்க, எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. பெண்களுக்கு மத்தியில் எனக்கு மதிப்பு இல்லை, பெண்களுக்கு மத்தியில் நான் மலடியாக இருக்கிறேன், பெண்களுக்கு மத்தியில் ஐயோ நான் கீழே இருக்கிறேன்னு சொல்லி ஒரு மனசில் போராட்டம், மனசில் ஒரு பெரிய கவலை. ஆனாலும் வந்து தேவ சமூகத்தில் வந்து இந்த தேவ மனுஷி வந்து ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிற மன்றாடுகிற ஒரு சூழ்நிலை. காலங்கள் அப்படியே போகிறது. இப்போ ஆசாரியர் ஆகிய தேவனுடைய பணிமுட்டுகளை செய்கிற இந்த ஏலி பார்க்கிறாரு. பார்த்து இந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க, 17வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த கால நேரத்தில் ஒரு நம்பிக்கையான வார்த்தை உனக்குள்ள இருக்கணும். என் ஜெபம் அவ்வளவுதானா, என் ஜெபம் கேட்கப்படாதா, என் ஜெபத்திற்கு பதில் இல்லையான்னு சொல்லி அவன் நம்பிக்கை இருக்கக்கூடாது. இப்போ 17வது வசனத்தில் இங்க ஏலி அன்னாளுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிற. என்ன சொல்றார் பாருங்க, அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, கோ வித் பீஸ். அம்மா தங்கச்சி, சமாதானத்தோட நீ போ. ஏன் சமாதானத்தோட போ சொல்றாருன்னா, இங்க சொல்ற நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட
உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. Whatever you prayed to the God of Israel, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் விண்ணப்பித்த ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் உனக்கு தந்தருளுவார்னு சொல்லி ஒரு சமாதானமான வார்த்தை, ஒரு நம்பிக்கையான வார்த்தை இந்த பெண்ணுக்கு, இந்த ஸ்திரீக்கு அவர் வாக்களித்து அனுப்புகிறார். எவ்வளோ ஒரு நம்பிக்கையாக அந்த மனுஷி போயிருப்பாங்க பாருங்க. எவ்வளோ ஒரு நம்பிக்கையாக அந்த அண்ணாள் வார்த்தையாகிய இந்த ஏலியோட வார்த்தையை கேட்டுட்டு அவங்க போகிறாங்க பாருங்க. அம்மா நீ போ, நீ சமாதானத்தை, நீ தைரியமாக போ. ஆண்டவராகிய தேவன், இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ விண்ணப்பம் கொடுத்துட்டல்ல, அவர் கட்டாயம் உனக்கு தந்தருளுவார். அவர் கட்டாயம் விண்ணப்பத்திற்கு கேட்பார். நீ நினைச்சதை கர்த்தர் உனக்கு கட்டாயம் நிறைவேற்றுவார். நீ சமாதானத்தோடு போ, தைரியத்தோடு போன்னு சொல்லி தைரியப்படுத்தி இந்த பெண்மணி, இந்த ஸ்திரீ அனுப்புகிறார். அப்போது அவள், உம்முடைய வாக்கு உம்முடைய கண்ணிலே தயவாய் கிடைத்தது என்றால், உங்க வார்த்தையின்படி நான் போகிறேன், கண்களே தயவாய் கிடைத்தது, உங்க வார்த்தையின்படி நான் போகிறேன்னு சொல்லி இந்த பெண் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அதுக்கு பிற்பாடு தான் அவங்க சாமுவேலை பெற்றெடுக்கிறாங்க, வந்து தேவனுடைய ஆலயத்தில் விடுறாங்க. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஒரு காரியம் முடியாதுன்னு சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை அகராதியில் கிடையாது. தேவனிடத்தில் நீ விண்ணப்பம் பண்ணிட்டாயினா உன் குறைய எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. தேவச்சனமே, இன்றைக்கு தேவன் நம்முடைய குறைகளை மாற்றி ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களிலும் கை கூடி வர பண்ணுகிற தேவன். நீ சமாதானத்தோடு போ, உன் குறையை கர்த்தர் மாற்றிடுவார். குறையோடு வந்தாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் அவங்க ஜபம் பண்ணினது, அவங்க விண்ணப்பித்ததை இங்கே பார்த்து உதட்ட அசைக்கிறதுபடினாலே, தேவனுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறபடினாலே, உதடு மாத்திரம் அசை போட்டு கொண்டு இருக்கிறபடினாலே குடித்து வெறித்து வந்திருக்கிறாள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட வார்த்தையினாலே கேவலப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இந்த மனுஷி அதை தளரவிடாதபடிக்கு தேவ சமூகத்தில் ஊக்கமாய் ஜபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே ஏலி வந்து சொல்கிறாரு, நீ சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பம் அவர் உனக்கு கட்டாயமாய் கொடுப்பாருன்னு சொல்லி. இந்த கால நேரத்தில் ஒருவேளை நீங்கள் வேலைக்காக, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி, ஒரு வாகனத்தை வாங்கணும்னு சொல்லி, உத்தியோகத்துக்கு வெளி தேசத்துக்கு போகணும், ஒரு ஆர்மிக்கு போகணும், இல்லை ஒரு நல்ல விதத்தில் என் குடும்பம் நடத்தப்படணும்னு சொல்லி எதை விண்ணப்பித்தாலும், எதை கேட்டாலும் கர்த்தர் உனக்கு கட்டாயம் கட்டளிடுவார். தைரியத்தோடு சமாதானத்தோடு கூட நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்காக நன்றி. அன்னாருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உண்டாக்கினீர், ஒரு தைரியத்தை கொடுத்தார். கேவலமான நிலைமையை கர்த்தரை மாற்றி, ஆண்டவரே தகப்பனே, ஒரு அற்புதமான செயல்களை அவங்க விண்ணப்பத்திற்கு கேட்டு பதிலை தந்து சாமுவேல் அழகாய் நீர் கொடுத்திருப்பீர். ஆனால் உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இன்றைக்கு எதற்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, எதற்கெல்லாம் போராடுகிறார்களோ எல்லாவற்றையும் கவனித்து கர்த்தர் நீர் செயல்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.